இல்ல சாமி, நான் முருகரை கும்பிடும் போதெல்லாம் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன். ஐயா, முருகனே கதின்னு கிடக்குறேன். முருகரை தவிர வேற எதுன்னு நினைக்கிறது இல்லை. ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை வருது? கண்டிப்பா நிறைய பேர். ஐயா, முருகனுக்கே சோதனை வந்துதான் இங்கே பழனிக்கு போனாரு. தமிழ் கடவுள் தானே, முருகருக்கே சோதனை வந்துதானே பழனிக்கு போயிடுறாரு. அப்படி முருகப்பெருமானுக்கே சோதனை வருதுன்னா முருக பக்தர்களையும் சோதித்துத்தான் பெரியாளாக்குவார். சோதனை வருதுங்கிற வேண்டாம், சோதனை தான் சாதனையா மாறும். உங்க வேதனைகள் சோதனைகள் சாதனையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு முருகனுக்கு இருக்கு. பெயர்கள் வேற வேற, வேலாயுதம், செந்திலாண்டவர், சண்முகர், 6 முகங்களை கொண்டதால் சண்முகர். 6 முகம், 6 முகம் வேற, சண்முகம் வேற. 6 முகங்களை கொண்டதால் 6 முகம். சண்முகம் எப்படி வந்துச்சு? அந்த 6 முகத்தையும் பார்வதி தேவி அனைத்து ஒரு முகமாக மாற்றியதால் சண்முகம். இதான் சண்முகம்ங்கிற பேரோட இருக்காரு. நம்ம ராசி கட்டத்துல நமக்கு இருக்கிற கிரக நிலைகள்ல ஒவ்வொரு கிரகமும் முருகருக்கு பேர் கொடுக்கும். அந்த முருகரை போய் நீங்க கும்பிடும் போது உங்க வாழ்க்கை வளமாகும். எல்லாரும் எல்லா முருகரையும் கும்பிடலாம், தப்பு இல்ல. உங்க கிரகத்துக்குன்னு உங்க கட்டத்திலின்னு ஒரு முருகருக்குன்னு ஒரு பிளானட் ஒதுக்கி, செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். அது ஒவ்வொரு கிரகத்தோட சேரும்போது முருகருக்கு ஒவ்வொரு பேரும் கொடுக்கும் பாருங்க. செவ்வாய் சனி சுப்பிரமணி, செவ்வாய் சனி சுப்பிரமணி, செவ்வாய் குரு செந்திலாண்டவர், செவ்வாய் சுக்கிரன் பாலசுப்பிரமணியன், செவ்வாய் சுக்கிரன் சனி இது சேர்ந்த பாலசுப்பிரமணியம். இப்படி ஒவ்வொருக்கும் அந்த பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க. கிரகம் எல்லாம் பேர் கொடுத்திருக்கு. கிரகம் தான்